எல்லா கணத்துக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன் யெகோவா தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இஸ்ரவேலின் தேவனமாக இருக்கிற உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையில் உன் நாமம் மகிமைப்படுவதாக, கால வேளையில் உன் நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ராஜாதி ராஜாவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்களின் துதியை சொல்லி வருவார். இதற்காகவே இந்த ஜனத்தை ஏற்படுத்தினது என்னுடைய சொந்த ஜனங்கள், நான் அவருடைய தேவனாயிருப்பேன் என்று சொன்ன தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரை உண்மை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரை இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை நீர் மகிமைப்படும்படி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரின் நாமத்தை போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேலை இந்த ஆராதனை வேலையிலும் ஆண்டவரை நீர் மகிமைப்படும் இதோ பாடல்கள் மூலம் இந்த ஆராதனை மூலம் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே அப்பா உங்களுடைய சோத்திரம் எத்தனையோ ஆண்டவர் நன்மைகளை செய்த இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். காலவேளையும் நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றும் இந்த பரிசுத்த நாளுக்குள்ளாய் நம்ம நடத்தி வந்த நம் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டில் அமர்ந்தபடியே எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது பாடலாக உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை பாடுவோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாட்களிலும் நம்முடைய தேவையை சந்திக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகையால் அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை.
குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நீரத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அளவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அளவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் சொல்லுவோம். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். இந்த காணொலியை பார்க்குற எல்லோரும் ஆமாண்டரே கர்த்தரை ஆராதிப்போம். ஆமான் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமாண்டரே சூத்திரம் 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 சூத்திரம். உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுக்கு இரட்சகர். ஆமென். நீரே எங்களை விடுவிக்கிறவர். இந்த நாட்களில் ஆமாண்டரே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஆமாண்டரே உங்கள் கிருபை ஒன்றே எங்களை தாங்குகின்றதே. உங்கள் சூத்திரம் 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 சூத்திரம். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? நம்பிக்கையோடு அவரை முகத்தை எடுத்து பார்ப்போமா? சூத்திரம் 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 சூத்திரம். பார்வன் மத்தியிலும் நம்மை அழைத்து கொண்டு வந்தவரே இந்த நாட்களிலும் நம்மை அழைத்து கொண்டு போவார். சூத்திரம் 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 சூத்திரம். பாவம் சூத்திரம் பாவம் சூத்திரம் 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 சூத்திரம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல
சோத்திரம் சோத்திரம் நல்ல தகப்பனே உங்க சோத்திரம் இயேசு கிறிஸ்துவே உங்க சோத்திரம் சோத்திரம் உங்க கிருபை இல்லாம நாங்க எதுவுமே பண்ண முடியாத ஆண்டவரே உங்க சோத்திரம் 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 அனைத்து மக்களும் இருக்கிற இடத்திலே கர்த்தரை ஏறித்து பார்ப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். அவர் கிருபை மட்டுமே நம்மளை தாங்குகின்றது. இந்த நாட்களிலும் இந்த கூடிய நாட்களிலும் அவர் கிருபை ஒன்றே நம்மை தாங்குகின்றது. அவர் கிருபை இல்லை என்றால் நம்ம எங்கேயோ காணாமல் போயிருப்போம். அவர் கிருபை ஒன்றே நம்மை தாங்குகின்றது. அவருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவரை நோக்கி பார்ப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அல்ல தகப்பனே சோத்திரம் சோத்திரம். எவ்வளவு வந்தாலும் கிருபைகளை தாங்குகின்றதே. நன்றி 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 ஆண்டவரே. உங்க நன்றி உங்க நன்றி உங்க நன்றி உங்க நன்றி உங்க நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். இன்னும் ஒரு விசை கூட இந்த பாடலை பாடுவோம். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. கிருபைகளை காக்கிட்டு ஆண்டவரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை தேவ கிருபை. கஷ்டத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றி கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்த கிருபை. தடைகள் அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. எங்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் இந்த கொரோனா நாட்களிலும் எங்களை அணைத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேவைகளாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை காண்கிறவர் எங்களை காக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளோ பிசாசின் வல்லமை என்ன இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை காக்கிறவர் ஆண்டவரே. உன் கிருபை ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் எங்கள் வழிகாட்டியாக இருங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். இந்த காணொலியை பார்க்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். இருக்கிற ஆராதனை எடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. நீரே வழிநடத்துங்க. எங்கள் எல்லா மக்களையும் காத்துக்கொள்ளுங்க. சபை மக்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. இப்போ கொரோனாவால் யாருமே எந்த ஒரு பாதிப்பும் ஈடாகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருங்க ஆண்டவரே. சோத்திரம் உமக்கே சோத்திரம் 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 உமக்கே ஆண்டவரே. சூத்திரம் 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 சூத்திரம். அதிகமாக நல்ல தகப்பனே ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காணொலியை பார்க்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வழிநடத்துங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருக்கிற ஆராதனை எடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் இது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. இந்த சபை மக்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாமத்தில் பிதாவே ஆமென். உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகள், இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆராதனையில் பங்கேற்கிற எல்லா சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.
இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற ஒரே வார்த்தை, கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வேத புத்தகத்திலே கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை மறுபடி வருகிறது. வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து பார்த்தால் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பாடி ஆர்ப்பரித்தார்கள். ராஜாக்களின் புத்தகங்களில், நாளாகம புத்தகங்களில் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் கடந்து போன ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நல்லவர் என்பதை மறுபடி அறிக்கையிட்டார்கள். கர்த்தர் நல்லவர் என்று அவரை அவர்கள் பாடி துதித்த போது ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கி கிரியை செய்தார். வேத புத்தகத்தில் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடின பொழுதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தர் நல்லவர் என்று மறுபடி சொல்லும்போது ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடிகிறது, ஆண்டவருடைய வல்லமையை ருசிக்க முடிகிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளில் நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை மறுபடி சொல்ல வேண்டும். வேத புத்தகத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி பாடினார்கள். 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. 136ஆம் சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். 136ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நாம் எல்லாரும் அடிக்கடி பாடுகிற பாட்டு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுபோலவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த நாட்களில் நாம் எல்லாரும் ஊழியர்களாகட்டும், விசுவாசிகளாகட்டும், பொதுவான ஜனங்கள் அத்தனை பேரும் கடந்து போகிற சூழ்நிலையில் ஒன்றை நாம் அறிக்கையிட வேண்டும், கர்த்தர் நல்லவர். எத்தனைதான் நெருக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள், பலவீனங்கள், வியாதிகள், தவிப்புகள், சஞ்சலங்கள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை
கைவிடாமல் நடத்தி வருகிறார். ஆகவே ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், கர்த்தர் நல்லவர். அவரை வெவ்வேறு நிலைகளில் நாம் ருசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை வெவ்வேறு நிலைகளில் நாம் ருசிக்கலாம். 3 நிலைகளை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, நம்முடைய கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அயல் தேசம் ஒன்றிலே ஒரு ஞாயிறு பள்ளி, சிறு பிள்ளைகளெல்லாம் ஒன்றாய் கூடியிருக்கும்போது 4-5 வயது பிள்ளைகள் உட்கார்ந்து இந்த சண்டே ஸ்கூலில் பாடம் கற்றுக்கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியை அவருக்கு இப்படி கற்றுக் கொடுத்தாராம், The Lord is my shepherd, I shall not want. The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லி கொடுத்து விட்டு அடுத்த வாரம் பிள்ளைகளெல்லாம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், இந்த வசனத்தை மனப்பாடமாய் சொல்ல வேண்டும் என்றாராம். அப்பொழுது சிறு பிள்ளைகளெல்லாம் அதை கேட்டு ஜெபித்து விட்டு போய்விட்டார்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது சண்டே ஸ்கூலில் டீச்சர் கேட்டாராம், போன வாரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வசனம் ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருவராய் சொல்லுங்கள் என்ற உடனே ஒரு சிறு பிள்ளை முதலாவது கை உயர்த்தி எழுந்து நின்றான். எழுந்து நின்ற பிள்ளை இடத்துல டீச்சர் கேட்டாராம், சொல்லு என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை சொன்னதான், The Lord is my shepherd, that's all I want என்றதான். மற்ற பிள்ளைகளெல்லாம் சிரித்தார்கள். ஆனால் ஆசிரியை சொன்னாராம், இந்த பிள்ளை சரியாய் சொன்னது, The Lord is my shepherd, that's all I want. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அது எனக்கு போதும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பதை இப்படி சொல்லலாம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அது எனக்கு போதும். The Lord is my shepherd, that's all I want. இந்த நாட்களில் சகோதர சகோதரிகளே, நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மோடு நாம் பெற்றிருப்போமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவர். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டுமானால் கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அவரை நம்முடைய நல்ல மேய்ப்பராய் ருசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களில்
கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பர் என்று நாம் ருசிப்போம். இரண்டாவது, அவரை குறித்து வேதம் சொல்கிறது நல்ல போதகர். அவரிடத்தில் வந்த ஒரு வாலிபன் அவரை பார்த்து நல்ல போதகரே என்று அவரை பார்த்து கூப்பிட்டான். நம்முடைய ஆண்டவர் நல்ல போதகராய் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை போதித்து நடத்துகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துவார். இந்த நாட்களில் ஆலயங்கள் திறக்கப்படாமல் ஆராதனைக்கு வர முடியாமல் வீடுகளிலேயே அடங்கி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு எனக்கான போதனை என்ன என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர் தருவார். உங்களுக்கு அவரே சொல்லித் தருவார். இப்படி நட, இப்படி இரு என்று அவரே சொல்லுவார். ஆபிரகாமை பார்த்து நீ போ என்று சொன்னார். ஈசாக்கை பார்த்து நீ இரு என்று சொன்னார். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஆண்டவர் போதிப்பார். இதை செய் என்று ஆண்டவர் போதிப்பார். தாவீது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் நான் போய் குடியிருக்கலாமா என்று கேட்டபோது ஆண்டவர் போ என்றார். மறுபடி தாவீது கேட்டார், எந்த பட்டணத்திற்கு போக வேண்டும்? கர்த்தர் சொன்னார், எபிரோனுக்கு போ. ஆண்டவர் போதிக்கிறவர். வாலிபர்களாகட்டும், வாலிப பிள்ளைகளாகட்டும், முதியவர்களாகட்டும், குடும்பஸ்தர்கள், சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் தனித்தனியாக ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து போதனை கேட்க வேண்டும். அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரால் போதனை அடைகிறார்கள். மரியாளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, லாசருவின் சகோதரியாகிய மரியாள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல போதகர் அவர், நம்முடைய நல்ல மேய்ப்பர் அவர், நம்முடைய நல்ல போதகர். மூன்றாவது, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவர்களால் காயப்படுத்தப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக அவன் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அந்த வழியே போன ஒரு சமாரியன் அவனை கண்டு அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு காயங்கட்டி அவனுடைய காயத்தில் எண்ணெயும் ரசத்தையும் வார்த்து அவனை தன்னுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை கொண்டு போய் சத்திரத்தில் வைத்து அவனை பராமரித்தான். நல்ல சமாரியன், உதவி செய்கிறவர், பராமரிக்கிறவர். இன்றைக்கும் நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பல நிலைகளில் நீர் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னுடைய காயத்தை கட்டுவார், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவார், உன் துக்கங்களில் உனக்கு ஆறுதல் தருவார். கர்த்தர் உன்னுடைய மன காயங்களை ஆற்றி உன்னை பலப்படுத்துவார். ஒருவேளை ஆத்மாவிலோ சரீரத்திலோ பலவீனப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக உயிருக்கு போராடுகிற நிலை போன்ற நிலையில், ஐயோ என் உயிர் ஊசலாடுகிறது, என் வாழ்க்கை நம்பிக்கையற்ற நிலைக்கு போய்விட்டது, எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உன்னை தேடி உன் அருகிலே ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல சமாரியனைப் போல வருகிறார். அவர் உன்னை தூக்கி அணைப்பார். அவர் உன் காயங்களை கட்டுவார். அவர் உனக்கு தேவையான எல்லா ஆதரவையும் தருவார். உன்னை பராமரிப்பார், உன்னை பலப்படுத்துவார், உனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளோடு நான் என்னுடைய செய்தியை நிறைவு செய்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன், அவர் நம்முடைய நல்ல போதகர், அவர் நம்முடைய நல்ல சமாரியன். கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பொருள் பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையிலும் கத்தாவே நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் பேசின தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சபை கூடி வந்து ஜெபிக்க
உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே ஆங்காங்கே வீடுகளிலே நாங்கள் உண்மை துதித்து உண்மை ஆராதிக்க கத்திரங்கள் கொடுத்திருக்க கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில் பேசினபடி ஆண்டவரே நீர் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிறைவேறி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ருசிக்க கர்த்தர் எங்கள் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். அப்படி கர்த்தாவே, நீர் நல்ல மேய்ப்பரா எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. பசும் புல் தரைகள் ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கிறவர், அமர்ந்த தண்ணீர் நிலையில் கொண்டு போய் விடுகிறவர். அப்பா, நீங்கள் நல்ல மேய்ப்பராய் நீர் இருக்கிறதுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா, நீர் நல்ல போதகராய் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து நீர் எங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே, நீர் நல்ல சமாரியனாய் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்ல காயம் கட்டுகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில் உங்கள் கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீ நல்ல சமாரியனாய் காயம் கட்டுகிறவராய் நீர் ஒவ்வொருவரையும் நீ சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே தொட்டு சுகமாக்கும் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடர்பாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரை வருகிற நாட்களில் சபை கூடி வரும்போது நீ கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய புதிய ஆத்துமாக்கள், புதிய குடும்பங்கள் கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஊழியங்களை கர்த்தாவே நீர் ஒவ்வொரு ஊழியங்களையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை திருக்கரம் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மை கிருபை ஒவ்வொருவரையும் தொடரட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமை எல்லாற்றும் அங்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துகிறோம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருக பரியந்தம் கூட இருந்து நம்மை காப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God bless you.